சென்னையில் இருக்கக்கூடிய 18 சட்டமன்ற தொகுதிகள் யாருக்கு வந்து சாதகமாக இருக்குது? ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதும் சரி, கலைஞர் கருணாநிதி ஐயா இருக்கும்போதும் 2 பேருக்குமே ஒரு வெயிட்டேஜாக இருந்தது. ஆனாலுமே திமுகவுடைய கோட்டை அப்படின்னு தான் வந்து சென்னை சொல்லுவாங்க. அந்தளவுக்கு போன சட்டமன்ற தேர்தலில் 2021 நிலவரம் படி பார்த்தா ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து இது பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் வின் பண்ணாங்க டிஎம்கே. அந்தளவுக்கு சென்னை டிஎம்கேவோட அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்குது. ஆனால் இப்போது விஜய் அப்படிங்கிறவரோட என்ட்ரி, டிவிகே அப்படிங்கிற ஒரு என்ட்ரி, அது வந்து என்ன பண்ணியிருக்கு, எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு இந்த சர்வே பார்க்கும்போது தெரியும். இந்த சர்வே அப்படிங்கிறது சாதாரண சர்வே இல்லைங்க. நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு கோபம் இருந்துச்சு. என்னடா மீண்டும் வந்து திமுக ஆட்சி, மீண்டும் வந்து திமுக ஆட்சி, எல்லா இடத்துல விளம்பரம் போட்டுட்ருக்குறாங்களே, அப்போ உண்மையான நிலவரம் தான் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு உண்மையான நிலவரத்தை ரொம்ப ஒரு சரியான அளவில் யாருக்கு வெற்றி, யாருக்கு தோல்வி, யாருக்கு என்ன ஓட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சரியான ஒரு கருத்து கணிப்பை நியூஸ் 7 சேனல் வந்து ஒரு நல்ல ஒரு சர்வேவை வந்து கொடுத்தாங்க. இந்த சர்வே வந்து அவங்க ஒரு தரமான ஒரு அடிப்படையில் எடுத்தாங்க. பட் இதில் பெரும்பான்மையாக திமுகவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலுமே இழுப்பறி தான் 18 தொகுதியிலையும். பட் அதில் ஒரு 5 தொகுதியில் டிவிகே தான் வின் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்குது. மீதி சில ஒரு 10 தொகுதிகளில் டிஎம்கே தான் வின் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஏடிஎம்கேவுக்கு பெரிய லெவலில் ஒரு கிட்டத்தட்ட வராங்க. மூணு கட்சியுமே, நான் நிறைய வீடியோவில் சொல்கிறது தான், 3 கட்சிக்குமே வந்து பார்த்தோம்னா 70 அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது சான்சஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சதுங்க, இந்த சர்வே பார்க்கும்போது ஏடிஎம்கே கூட மட்டும் டிவிகே விஜய் போய் சேர்ந்துருந்தாருன்னு இங்கே கண்டிப்பாக சொல்கிறேன், 234 தொகுதியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 தொகுதி தான் வின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டிஎம்கே. அதுவும் வந்து ஸ்டாலின் அவர்களோட தொகுதி, சிஎம் அவர்களுடைய தொகுதி கொளத்தூர், இது மாதிரி முக்கியமான ஆட்கள் மட்டும் ஒரு 5 பேர் வின் பண்ணியிருப்பாங்க. நல்ல வேளை ஏடிஎம்கே கூட விஜய் டிவிகே வந்து கூட்டணி போகாமல் இருக்கிறது டிஎம்கேவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். சரி, இந்த இதில் வந்து இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த 18 இதுவும் பார்க்கலாம். நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு டேட்டாலாம் வந்து போடலை, ஆனால் அந்த நிலவரம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஒரு இதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆர்கே நகர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார் தொகுதி. அம்மா வந்து இங்கே கண்டெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் டிடிவி தினகரன் இருந்தார். அவர் வந்து ஒரு பெரிய லெவலில் சும்மா ஒரு ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வந்து அடிச்சுட்டு போனார். அந்த அளவுக்கு ஆர்கே நகர் பரபரப்பான ஒரு தொகுதி. பட் ஆர்கே நகரில் டிவிகே ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னே சொல்லலாம். பட் அதை தாண்டி டிஎம்கே ஏடிஎம்கேவுடைய கோட்டையாக தான் ஆர்கே நகர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ராதாகிருஷ்ணன் நகர் இந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து பார்த்தோம்னா டிஎம்கேவுக்கு 39.65% ஓட்டு இருக்குது. அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏடிஎம்கேக்கு வந்து 25.81 25.81% வந்து ஏடிஎம்கேவுக்கு ஒரு இது மெஜாரிட்டி இருக்குது. அதே மாதிரி டிவிகேவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, டிவிகே வந்து என்னங்க ஒரு புது கட்சி மாதிரிலாம் இல்லைங்க. ஆல்ரெடி ஏதோ ஒரு 30 வருஷம் இருந்த மாதிரி வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஓட் பேங்கை வச்சுருக்கிறாங்க. டிவிகே 23.91%, 23.91% இருக்குது. இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஏடிஎம்கேக்கு நிகராக டிஎம்கேவை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும். அண்ட் நாம் தமிழர் கட்சி எல்லா தேர்தலில் குறிப்பாக லாஸ்ட்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்க. பட் டிவிகே விஜயோட வருகை அப்படிங்கிறது நாம் தமிழருக்கு ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னே சொல்லலாம். 5.70% 5% தான் வச்சுருக்கிறாங்க என்டிகே அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த கருத்து கணிப்புகள்லாம் சொல்கிறாங்க. ஸோ மற்ற கட்சிகள், இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 4.80% வரும் அப்படின்னு ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும். சரி, நெக்ஸ்ட்டுங்க பெரம்பூர் அப்படின்னாலே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா ஆதவ அர்ஜுனா சொன்னார் விஜய் சார் இங்கே தான் நிற்க போகிறாரு அப்படின்னு. ஸோ டிவிகே உடைய வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியை தான் சூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பெரம்பூர் அப்படிங்கிறது திமுகவுடைய கோட்டை இருக்குது. 32.24%. போன வாட்டி பெரிய லெவலில் வின் பண்ணாங்க. இந்த வாட்டி 32.24%. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கே 24.28%. டிஎம்கே ஏடிஎம்கேவுக்கு கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் கால். ஆனால் விஜய் அவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, விஜய் வராருங்கிறதுனாலையா இல்லை பெரம்பூரில் வந்து அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கா என்னன்னு தெரியல, டிஎம்கேவுக்கு கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணுறாங்க. 32.30% வந்து இருக்குது டிவிகேவுக்கு பெரம்பூரில். இன்னும் காங்கிரஸ் கூட அலைன்ஸ் போகல டிவிகே. இன்னும் விஜய் அவர்கள் வந்து இன்னும் இதுதான் என் தொகுதின்னு சொன்னால் கண்டிப்பாக 45% ஓட்டு வந்து இந்த இடத்துல வரும் டிவிகேக்குன்னே சொல்லலாம். சரி, நாம் தமிழர் 4.9% அண்டு மற்ற கட்சிகள் 7.9%. ஸோ இப்படி தான் இருக்குது. அண்டு கொளத்தூர், ஸோ பெரம்பூரை பார்த்தோம், அடுத்து கொளத்தூர் சிஎம் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி, முதல்வருடைய தொகுதி. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கேவுக்கு
80% ஓட்டு வந்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏடிஎம்கேக்கு 27.07 27.07%. அண்டு டிவிகேக்கு என்னப்பா அப்படின்னு பார்த்தா 29.65. பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, கொஞ்சம் கிட்டத்தட்ட அப்படின்னு வராங்க டிவிகேவும். அண்டு நாம் தமிழர்லாம் வந்து கூட்டணி வச்சுருந்தா எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணியிருப்பாங்க போல். டிவிகே நாம் தமிழரே சோலோவாக வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க போல். நாம் தமிழருக்கு ஒரு கொளத்தூர் தொகுதியில் ஒரு 5.81% இருக்குது. 5% தான் இருக்குது. கிட்டத்தட்ட சராசரியாக 4, 5, 6 இந்த லெவலில் தான் இருக்குது நாம் தமிழருக்கு. ஸோ அப்படி தான் இந்த கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க. ஸோ கொளத்தூரை பொறுத்தவரைக்கும் மற்ற கட்சிகள் 4.67. ஸோ இதில் வந்து வாய்ப்பு அப்படிங்கிறது கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்களுக்கு பிரகாசமாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஆட்டம் காட்டுவார் விஜய் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவருடைய கட்சி சார்பாக அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்க, நெக்ஸ்ட்டு வில்லிவாக்கம் ஒரு பெரிய தொகுதி. இங்கே டிஎம்கே, இதுவும் டிஎம்கே கோட்டைன்னு சொல்லுவாங்க. டிஎம்கேவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 32.61% அப்படிங்கிறது இருக்குது வில்லிவாக்கத்தில். அண்ட் நெக்ஸ்ட்டு ஏடிஎம்கேவுக்கு 24.44% இருக்குது. சரி, டிவிகேவுக்கு எவ்வளோப்பா இருக்குது அப்படின்னா வில்லிவாக்கத்தில் 31%, 31.55%, 31% இருக்குது டிவிகேவுக்கு. ஒரு பெரிய மார்ஜின் அப்படின்னு சொல்லிட முடியாது. 3 கட்சிகள் ஈக்குவலாக தான் இருக்குது வில்லிவாக்கம் பொறுத்த வரைக்கும். நாம் தமிழர் 5.90%, அண்ட் மற்ற கட்சிகள் 5.50%. சரி, நெக்ஸ்ட்டு திருவிக்கா நகருங்க. திருவிக்கா நகர் அப்படிங்கிறது ஒரு தனி தொகுதி, ஒரு ரிசர்வ்டு தொகுதி. இங்கே பார்த்தோம் அப்படின்னா திருவிக்கா நகரில் டிஎம்கேவுக்கு 44.51%, கிட்டத்தட்ட 44% ஓட்டு இருக்குது. அண்ட் ஏடிஎம்கேவுக்கு 23.68% இருக்குது. அண்ட் டிவிகே இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக வருது, ஒரு 24.81%. நாம் தமிழர் கட்சி 6.40% வருது. மற்றவை 0.51% தான். திருவிக்கா நகர் பொறுத்தவரை மற்ற கட்சிகளுக்கு பெரிய லெவலில் இல்லை. டிஎம்கே ஒரு பெரிய ஒரு கருத்து கணிப்பில் ஒரு லீடு எடுக்கிறாங்க. சரிங்க, நெக்ஸ்ட்டு எக்மோரும் வந்து ரிசர்வ்டு தனி தொகுதி தான். எக்மோரை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு ஒரு 34.18%, 34% வந்து இருக்குது இந்த கருத்து கணிப்பில். அண்ட் நெக்ஸ்ட் ஏடிஎம்கே 25.50%, அண்ட் டிவிகே 27.04%, 27 மொத்தமாக 27ன்னு வச்சுப்போம். அண்ட் நெக்ஸ்ட் என்டிகே 3.81%, அண்ட் அதர்ஸ் மற்ற கட்சிகள் 9%, 9.41%. ஸோ எக்மோரை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வந்து டிஎம்கே கொஞ்சம் ஒரு லீடு எடுக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டுங்க ராயபுரம், திமுகவோட கோட்டை, அதிமுக கோட்டை, இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஆனால் இங்கே இது டிவிகேவோட கோட்டை அப்படிங்கிற மாதிரி ராயபுரத்தில் ஒரு மார்க் பண்ணியிருக்காங்க டிவிகே. ஐட்ரீம் மூர்த்தி இருக்கிறாரு, அவர் தான் எம்எல்ஏ, ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கேண்டிடேட் டிஎம்கே பொறுத்த வரைக்கும். இன்னொரு பக்கம் ஜெயக்குமார், அதிமுகவுடைய ஒரு மிகப்பெரிய முன்னாள் அமைச்சர். இவங்களையெல்லாம் தாண்டி டிவிகே ராயபுரத்தில் ஒரு பெரிய லெவலில் ஓட் பேங்க் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது இந்த கருத்து கணிப்பு பார்த்தாலே தெரியுது. ஸோ திமுகவுக்கு வந்து ராயபுரத்தை பொறுத்த வரைக்கும் 32.60%, ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் 27.42%. ஆனால் டிவிகே எவ்வளோ தெரியுங்களா? 34.36%. இது வந்து ஏதோ வந்து டிவிகேவில் இருக்கக்கூடிய யாரோ வந்து ரிவ்யூ எடுத்து போடலை இந்த கருத்து கணிப்பு. ப்ராப்பரான ஒரு ஸ்டேட் நியூஸ் சேனலில் ப்ராப்பரான ஒரு சர்வேயில் தான் போட்டிருக்காங்க. ராயபுரத்தில் 34.36% டிவிகே லீடு எடுக்கிறாங்க. அண்ட் நாம் தமிழர் கட்சிக்கு 5.26%. அதர்ஸ் மற்ற கட்சிகள் 0.33, அவ்வளோதான். ஸோ டிவிகே பொறுத்த வரைக்கும் ராயபுரம் பொறுத்த வரைக்கும் டிவிகே ஒரு லீடு எடுக்கிறாங்க. சரி, துறைமுகம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக போச்சு லாஸ்ட்டாக. இது சேகர்பாபு அவர்களுடைய ஒரு தொகுதி, நட்சத்திரமான ஒரு தொகுதி. இதில் பிஜேபி சார்பாக ஏடிஎம்கே அலைன்ஸ்லாம் லாஸ்ட் டைம் வினோஜ் வி செல்வம் அப்படிங்கிறவர், கிரிக்கெட்டர் சிவம் துபே மாதிரியாக இருப்பார், அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணார். இருந்தாலுமே சேகர்பாபு அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். இங்கே என்ன பிரச்சனைனா, டிவிகே சார்ந்தவங்க வந்து இங்கே ஓட்டு கேட்டு வீடாக போனதாகவும், அந்த டைமில் டிஎம்கேவை சேர்ந்த சில பேர் வந்து தாக்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தது. இந்த ஒரு காரணத்தினால தான் விஜய் சார் வந்து நம்ம சென்னையில் கண்டெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வேட்பாளர்களை இறக்கி விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருந்தார். சரி, துறைமுகம் தொகுதி பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு படைத்த ஒரு தொகுதியாக தான் இருக்குது. 35.47% திமுகவுக்கு ஓட்டு இருக்குது துறைமுகம் பொறுத்த வரைக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு அதிமுக 25.9%, 25% இருக்குது. சரி, டிவிகேக்கு எவ்வளோ இருக்குது? ஒரு 29.93%, கிட்டத்தட்ட ஒரு 30 கிட்ட இருக்குங்க டிவிகேவுக்கு. ஒரு க்ளோஸ் காலில் தான் போவோம், ஒரு எட்ஜில் தான் போவோம், ஒரு போட்டா போட்டி தான் இருக்கும், இழுப்பறி தான் இருக்கும் துறைமுகம் பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து நாம் தமிழர் கட்சி 2.63%, மற்ற கட்சிகள் 6.7%. ஸோ அப்படி தான் வந்து இருக்குது துறைமுகம் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டுங்க சேப்பாக்கம், ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதி.
யாருன்னா நம்ம சேப்பாக்கத்தின் சேக்குவேரா என்று அழைக்கப்படுகின்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி சேப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே பெரிய லீடு எடுக்கிறாங்க. 45.23% டிஎம்கேவுக்கு வாக்கு இருக்குது சாலிடான்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏடிஎம்கேக்கு 24.66% சொல்கிறாங்க. டிவிகேவுக்கு 18.88% தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல சேப்பாக்கத்தில் விஜய் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு, ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை நிப்பாட்டினா மட்டும்தான் டிஎம்கே ஏடிஎம்கேவுக்கு டஃப் கொடுக்க முடியும். அதுதான் சேப்பாக்கத்துடைய நிலவரம். ஸோ நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் 3.77%, மற்ற கட்சிகள் 7.48% ஓட்டு இந்த இடத்துல வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நெக்ஸ்ட்டு அண்ணாநகரும் ஒரு நட்சத்திர தொகுதி தான். அங்கே அதிமுகவில் கோகுல இந்திரா இருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து பெரிய லெவலில் கிட்ட வந்தாலுமே அவங்களால வெற்றி பெற முடியல. பட் இருந்தாலுமே அண்ணாநகர் பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு. ஆனால் அண்ணாநகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டிவிக்கே இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு எமர்ஜ் ஆகி வராங்க. அண்ணாநகரில் திமுகவுக்கு 37.86%, கிட்டத்தட்ட ஒரு 37% இருக்குது. அதிமுகவுக்கு 27.13% இருக்குது. அண்ட் டிவிகேவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 27.35% இருக்குது. கிட்டத்தட்ட ஏடிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் ஒரு சேம் மார்ஜினில் தான் இருக்குது. ஸோ அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சிக்கு 5.8%, மற்ற கட்சிகள் 2.58%. அண்ணாநகர் பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஒரு லீடு எடுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டுங்க விருகம்பாக்கம். இந்த விருகம்பாக்கம் தொகுதி இது ஒரு நட்சத்திர தொகுதி தான். இந்த இடத்துல குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த இடத்தையும் விஜய் சார் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாரு. பெரம்பூர் இல்லைன்னா விருகம்பாக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. விருகம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு காரணம் டிவிகேவுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. விருகம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பார்த்தோன்னா 28.27% வாக்குகள் இருக்குது அப்படின்னு இந்த சர்வேல சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேவும் பார்த்தோம்னா 28.44%, திமுகவும் 28, ஏடிஎம்கேவும் 28 ஈவன். பட் இந்த இடத்துல தான் டிவிக்கு 34.95%, ஒரு 34% வச்சு டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு கட்சியும் வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க இந்த சர்வேல. இது வந்து ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிவிகேக்கு கண்டிப்பாக விருகம்பாக்கத்துலேயும் விஜய் அவர்கள் வேட்பாளராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து நாம் தமிழர் கட்சி 5.2%. ஸோ அடுத்தபடியாக மற்ற கட்சிகள்லாம் 3.32%, ஒரு 3 தான் மற்ற கட்சிகள்லாம். சரிங்க, நெக்ஸ்ட்டு சைதாப்பேட்டைன்னு சொன்னாலே ஒரு பெரிய டிஎம்கேவோட கோட்டை அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த நிலவரம் படி பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் டிஎம்கே தான் வந்து பெரிய லெவலில் ஒரு லீட் எடுக்கிறாங்க. 39.99%, கிட்டத்தட்ட 40% வந்து வச்சுருக்காங்க டிஎம்கே அவங்களோட ஓட் பேங்க்கை. அப்புறம் ஏடிஎம்கே 26.77% வச்சுருக்காங்க. டிவிகே 28.5%. இங்கே ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ், ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் தான் டிவிகேவோட வெற்றியை தீர்மானிக்கும் சைதாப்பேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ மற்றவர்கள் நாம் தமிழர் கட்சி 3.9%, மற்றவை 1.64%, அந்த ரெண்டுக்குள்ளே தான் அவ்வளோதான் வந்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா 1000 விளக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அங்கே இருக்கிறார். எழிலன் நாகநாதன் அப்படிங்கிற டிஎம்கே ஒரு கேண்டிடேட்டு, ரொம்ப படித்த ரொம்ப தெளிவான ஒரு பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு டிஎம்கேல அவரை ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு வந்து அவரோட ஸ்பீச் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே இந்த இடத்துல 1000 விளக்கு 1000 லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் 33.31%, கிட்டத்தட்ட 33% வச்சுருக்காங்க டிஎம்கேவோட ஓட்டு. அண்ட் ஏடிஎம்கே பார்த்தோம்னா 30.64%, 30% வச்சுருக்காங்க. டிவிகே பார்த்தோம்னா 24. ஸோ இங்கேயும் வந்து ஒரு நல்ல வேட்பாளர்கள் வந்து டிவிகேவுக்கு தேவைப்படுது, ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். ஆனால் அடுத்தபடியாக நாம் தமிழர் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஒரு 7% வந்திருக்காங்க. இப்போ தான் 7.18% இந்த சர்வேல காட்டுறாங்க. அண்ட் அடுத்தபடியாக அதர்ஸ் 3.92% மற்ற கட்சிகள். ஸோ 1000 விளக்கு பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஒரு லீட் எடுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டுங்க டி நகர் தியாகராய நகர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னென்னா, நம்ம டிவிகே கட்சியுடைய கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் சார் இருக்கிறார்ல, புசி ஆனந்த் சொல்லுவாங்க, என் ஆனந்த் சார், அவர் வந்து இந்த தொகுதியில் தான் போட்டியிட போகிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டி நகரில். ஸோ டி நகரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா, டிவிகேவுக்கு ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சியும் வந்து டிவிக்கே ஓவர்டேக் பண்ணுறாங்க. ஸோ டிஎம்கேக்கு எவ்வளோ ஓட்டுன்னு பார்த்தோம்னா 31.62% வந்து வச்சுருக்காங்க டி நகர் பொறுத்த வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஏடிஎம்கே பார்த்தோம்னா 30% வச்சுருக்காங்க. டிவிக்கே எவ்வளோப்பா வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா 32.79%, 32%. ரெண்டு கட்சியுமே லீடு ஒரு ஓவர்டேக் பண்ணி லீடு எடுக்கிறாங்க இந்த இடத்துல டிவிக்கே. அண்ட் நெக்ஸ்ட்டு என்டிகே நாம் தமிழர் கட்சி 3.94%, அண்ட் மற்றவைகள் 1.28%. ஸோ இது டி நகர் பொறுத்த வரைக்கும்
டிவிகேவுடைய பிராண்டாக இருக்கக்கூடிய ஆனந்த் சார் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் வந்தார்னா ஷோராக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மயிலாப்பூர் தொகுதி. மயிலாப்பூர் ஒரு மிக்சடான ஒரு தொகுதி, கணிக்கவே முடியாது. அந்த அந்த ஜியாகிரஃபியே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்படி அப்படி அப்படி இப்படி இப்படின்னு ஒரு மிக்சடான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த மயிலாப்பூர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலத்தில் டிஎம்கேவுடைய ஃபோர்ட்டாக இருந்திருக்கு, ஏடிஎம்கே ஃபோர்ட்டாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ டிஎம்கேவோட ஃபோர்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன்லையும் டிஎம்கேவோட ஃபோர்ட்டாக மாற வாய்ப்பும் இருக்குது. அதுக்கு காரணம் திமுக 32.84%, கிட்டத்தட்ட ஒரு 32% வச்சுருக்காங்க. ஏடிஎம்கே 21%, 21.99%. அப்பாடா இங்கே டிஎம்கே தாண்டா வின்னு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுற டைமில் தான் டிவிகே இந்த இடத்துல 32.14% வந்து வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட டிஎம்கேக்கு நிகராக வச்சுருக்கிறாங்க மயிலாப்பூரில் டிஎம்கேவா டிவிகேவா யார் வின் பண்ணுவாங்கன்ற லெவலுக்கு வந்து சர்வேல இருக்குது. ஸோ சரியான ஒரு காம்படிஷன் இருக்கும். அண்டு நாம் தமிழர் கட்சி 5.57, மற்றவை 1.28%. அண்டு நெக்ஸ்ட்டுங்க, ஸோ ஒரு முக்கியமான ஒரு தொகுதி வேளச்சேரி. இந்த வேளச்சேரி தொகுதியிலையும் வந்து விஜய் அவர்கள் நிற்கிறதா ஒரு பேச்சு இருக்குது. அதாவது பெரம்பூர், விருகம்பாக்கம், வேளச்சேரி, இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று. ஆனால் பெரம்பூர் தான் விஜய் அவர்கள் கன்ஃபார்மாக நிற்க போகிறார், அதுதான் உண்மை, அது அஃபிஷியலாக வரும். பட் வேளச்சேரி எதுக்காக ஒரு ஆப்ஷன் அப்படின்னா, அங்கே டிவிகேக்கு ஒரு பெரிய மாஸ் சப்போர்ட் இருக்குது. குறிப்பாக வந்து டிஎம்கே வந்து பார்த்தோம்னா 27.74% வச்சுருக்காங்க, ஏடிஎம்கே 27.87% வச்சுருக்காங்க. டிவிகே பார்த்தோம்னா ரெண்டு கட்சியும் ஓவர்டேக் பண்ணி ஒரு 30.6%, கிட்டத்தட்ட 30% இது வச்சுருக்காங்க ஓட் பேங்கை. என்டிகே நாம் தமிழர் கட்சி பார்த்தோம்னா 6.26%, மற்றவை 8.2%, 8% வச்சுருக்காங்க. வேளச்சேரியில் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ்லாம் நிறைய பேர் நிற்பாங்க. ஸோ அதனால் அங்கே வந்து 8% வந்து அதர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வேளச்சேரி பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. யாருக்கு? டிவிகேவுக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகம் ஒரு லீட் எடுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டுங்க, சோழிங்கநல்லூர். தமிழ்நாட்டிலே அதிகமான தொகுதிங்க, அதிகமான வாக்காளர்களை கொண்ட தொகுதிங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 எம்பி தொகுதி சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து ஓட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்காங்க. எப்படி சொல்கிறது, ஒரு 7 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்கங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த 2026 எலெக்ஷனில். இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி வந்து ஒரு மிகப்பெரிய தொகுதி. ஒரு 5 சட்டமன்ற தொகுதிக்கு சமமான ஒரு தொகுதி. 5 இல்லை, ஒரு 4 சட்டமன்ற தொகுதிக்கு சமமான ஒரு தொகுதின்னு சொல்லலாம். ஸோ இந்த சோழிங்கநல்லூரை பிடிக்கிறவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம் எல்லா கட்சிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது டிஎம்கே 36.96% வந்து ஓட்டு சாலிடாக வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக சோழிங்கநல்லூரில் 28.52% வச்சுருக்காங்க ஏடிஎம்கே. அண்ட் டிவிகே எவ்வளோடா அப்படின்னு பார்த்தா 26.64%. இந்த இடத்துல வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. டிவிகே பண்ணால் மட்டும்தான் டிஎம்கேவை வந்து ஒரு டஃப் கொடுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 7.63%, ஒரு 7% இருக்குது. ஸோ மற்ற கட்சிகள் ஒரு 0.25, அவ்வளோதான், ரொம்ப பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ சோழிங்கநல்லூர் ஒரு மிகப்பெரிய தொகுதி. இதோட வெற்றி அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். நாட் ஓன்லி எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ், அசம்பிளி எலெக்ஷன், இதுலேயும் எம்பி எலெக்ஷன்லையும் லோக்சபா எலெக்ஷன்லையும் சோழிங்கநல்லூர் தொகுதி அந்த வாக்கு அப்படிங்கிறது அது ரெஃப்ளெக்ட் ஆகும் 2029. ஸோ அண்ட் ஃபைனலி ஆலந்தூர், கடைசி தொகுதி சென்னையில். ஆலந்தூரை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே 35%, 35.91% சாலிடாக டிஎம்கே நாங்கள் தான் அப்படின்ற லெவலுக்கு இந்த சர்வேல வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 26.67% ஏடிஎம்கே வச்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு டிவிகே பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் இடத்துல 25.78%. ஒரு நல்ல ஓட் பேங்க்கு வந்து இருக்குது. அதான் 3 பேருக்குமே இழுப்பறினாலும் கொஞ்சம் டிஎம்கே ஒரு லீடு எடுக்கிறாங்க. அண்ட் நாம் தமிழர் 5.54%, 5%, மற்ற கட்சிகள் 6.10%, 6%, அவ்வளோதாங்க. ஸோ இந்த 18 இதில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சாலிடாக டிவிகேவுக்கு இந்த சென்னையில் மட்டுமே ஒரு 17 தொகுதி, 17ன்ற பாருங்க, ஒரு 7 தொகுதி வின் பண்ணுற அளவுக்கு ஒரு டஃப் ஒரு இது இருக்குது, ஒரு ஸ்டஃப் இருக்குது. பட் டிஎம்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய லீடு எடுக்கிறாங்க, எல்லா இடத்துலையுமே ஒரு லீடு எடுக்கிறாங்க. பட் டிஎம்கேவுக்கு ஏடிஎம்கே அப்படிங்கிறத தாண்டி டிவிகே தாங்க ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்குது. அதனால தான் விஜய் சார் எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு போகிற 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியை, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே, ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகேன்னு போகிற இடத்துல அவர் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் போல். கொஞ்சம் இந்த மனுஷன் மட்டும் காங்கிரஸு அப்புறம் இன்னும் ஒரு சில கட்சிகள்லாம் வந்து கூட்டணி சேர்த்து ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் மட்டும் ஃபார்ம் பண்ணாருன்னு வைங்களேன், விஜய் சார் கண்டிப்பாக ஆட்சி அமைச்சிருவார் போலங்க. ஏன்னா சென்னையிலே இப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் ஊர் சைட்லலாம் வந்து அவருக்கு
ரூரல்லலாம் சரியான ஒரு ஓட் பேங்க் வச்சுருக்கிறாரு பெண்கள் மத்தியில் பயங்கரமாக. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். பட் இந்த சர்வே மெஜாரிட்டியாக டிஎம்கேவுக்கு ஒரு லீடு இருக்குது, அதை நம்ம ஒத்துக்கணும். பட் இருந்தாலுமே ஏடிஎம்கே ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாலும் டிவிக்கே சரியான ஃபைட்டு கொடுக்குறாங்க. உண்மையாக ஒரு நல்ல சர்வே அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சர்வே பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்துங்க. நான் ஹானஸ்ட்டாக தான் இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். எதுக்கும் வந்து ரொம்ப பயாஸ்டாலாம் நான் பேசலை. எனக்கு டிவிக்கே பிடிக்கும்னாலும் நான் வந்து அப்படியே தலையில் தூக்கி வச்சு அதுதான் வரும் அப்படின்லாம் வந்து 18 தொகுதியில் சொல்ல, இருக்கிற கள நிலவரம் அந்த டேட்டாவில் அந்த சர்வேல என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்டு விஜய் சார் எந்த தொகுதியில் நின்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அண்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.